இங்கே இவங்க பிரெக்னெண்டா இருக்கு. இப்போ குழந்தை பிறந்தது ஒரு இன்விசிபிள் குழந்தையா இருக்கு. அது யாரு கண்ணுக்குமே தெரியல. இப்போ அந்த குழந்தை 3 வயசு ஆகிறப்பதான் அவங்களுக்கு அது ஒரு பையனே தெரியுது. இப்போ அவங்க அந்த பையனை வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. இப்ப பக்கத்து வீட்டுல புதுசா ஒரு ஃபேமிலி வராங்க. அதுல ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. இப்ப அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருப்பா. அப்ப அவங்க அம்மா நீ எங்கேயுமே போக கூடாது, யாராச்சும் பார்த்தா பெரிய சிக்கல் ஆயிடும், அதனால நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பையனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்ப அந்த பொண்ணை பார்க்கலான்னு கிட்ட போறான். பார்த்தா அந்த பொண்ணு இந்த பையன் வரதை கண்டுபிடிச்சிடுறா. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாம இருக்கும். இப்ப இந்த பொண்ணால அந்த பையனை பார்க்க முடியாது, தொட மட்டும் தான் முடியும். இப்ப 2 பேருமே ரொம்ப ஜாலியா விளையாடுறாங்க. இப்ப இவங்க 2 பேருமே ஒன்னா வளர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு இப்ப 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட கை சர்ஜரி நடக்க போகுது, எனக்கு மட்டும் பார்வை திரும்பி வந்துட்டா நான் உன்னை பாப்பேன்னு சொல்லுவான். ஆனா இவனுக்கும் நம்மளதான் அவன் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி பயந்து அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அந்த பொண்ணு ஆபரேஷனுக்காக அந்த ஊரை விட்டே போயிடுறா. அவ இந்த ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்றான். அவ இருந்த இடத்துல போயிட்டு அவ யூஸ் பண்ண பர்ஃபியூம் எல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பாக்குறான். இப்போ கொஞ்சம் வருஷம் கழிச்சு அந்த பொண்ணு மறுபடியும் வீட்டுக்கு வரா. அவளுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடுது. வந்தது இவனை தேடி எல்லா இடத்துலயும் அலையிறா. அவன் இருந்து வீட்டுக்கும் போறா. ஆனா அங்க இருக்கவரு அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லிடுறாரு. இந்த பொண்ணு தூங்கினதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அவன் போறான். அவன் இவனை எவ்வளவு மிஸ் பண்ணிருக்காங்கிறத ஒரு டைரியில எழுதிருப்பா. அதை பார்த்து இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஒன்னே ஒரு லெட்டர்ல நீ கண்ணை கட்டிட்டு ஆத்தோரமா வந்தா நான் அவனை மீட் பண்ணுவேன்னு சொல்லுவான். இவனும் சரின்னு கண்ணை கட்டிட்டு அந்த ஆத்தோரத்துக்கு போறா. இவனும் வரா. 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் இவகிட்ட உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு உட்கார்ந்துருப்பான். இப்ப அந்த பெட்ஷீட்டை ரிமூவ் பண்ண சொல்றான். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு அது ஒரு மேஜிக் நினைக்கிறா. அதுக்கப்புறம் அவன் எல்லா உண்மையும் சொல்றான். அதை கேட்டுதான் அவன் மயங்கி விழுந்துடுறா. இப்ப அந்த பொண்ணு கண்ணை முடிச்சு பார்த்தா அங்க இன்னொரு லெட்டர் இருக்கு. நம்ம 2 பேருக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா நம்ம கண்டினியூ பண்ண முடியாது, அதனால நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு எழுதி வச்சுட்டு போயிடுறான். இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் இதை விட்டு போயிடலாமான்னு யோசிப்பா. அதுக்கப்புறம் அவங்க வாழ்ந்த நாட்கள்லாம் பத்தி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பையனை தேடி எல்லா இடத்துலயும் அலையிறா. இப்ப அவன் கண்ணை மூடிட்டு கூட அவன் எங்கேயாவது இருப்பானான்னு சொல்லி தேடி பாக்குறா. அவன் பக்கத்துல இருக்க ஆத்துல போய் தற்கொலை பண்ணிக்க போயிருப்பான். இப்போ உடனே போய் அவனை காப்பாத்திடுறா. பார்த்தா 2 பேருமே கல்யாணம் பண்ணிருப்பாங்க. பிரெக்னென்ட்டும் ஆயிடுறா. கடைசியா இவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. கடைசியா இவங்க அழகா ஒரு ஃபேமிலி போட்டோவும் எடுக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.